சோ விஸ்வாமித்திரரும் அப்படியாப்பட்ட ஒரு ரிஷி. அவருக்கு முற்பெயர் என்னன்னா கௌஷிகன் அப்படின்றவர். அவர் ரிக்வேதத்துல 3வது மண்டலம் அப்படின்னு இருக்கு, அந்த ஸ்லோகம் முழுக்கவும் அவர் தான் எழுதினார். அதுல உங்க எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரம். இன்னைக்கு நமக்கு முக்தி கிடைக்குதோ இல்லையோ, கேப்ரிகார்டருக்கு முக்தி கிடைச்சிடும். காலையில பாத்தீங்கன்னா அந்த 2 பாட்டு எல்லோர் வீட்லயும் கேட்கும். என்னது? காலையில ஒரு 5 மணிக்கு பாத்தீங்கன்னா கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க. இதை சொன்னவர் யாருன்னா கௌஷிகன் என்னும் விஸ்வாமித்ர மகரிஷி. 2வது யாரு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு. ஓம் பூர் புவஸ்வஹன்னு ஒரு டியூன் போட்டு அது பாடும். அது காயத்ரி மந்திரம். இந்த 2 மந்திரத்தையும் கொடுத்தவர் கௌஷிகன் என்னும் விஸ்வாமித்ர மகரிஷி. அவர் யாருன்னா ஜமதக்னி அப்படின்ற ஒரு மகரிஷியோடைய ஸ்டூடெண்டா இருந்தவர். அது இல்லாம அவர் எந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்தாருன்னா கன்யாகுப்ஜா அப்படின்ற ஒரு ராஜாங்கம். இன்னைக்கு கன்யாகுப்ஜான்னு நீங்க சொன்னீங்கன்னா அது புரியாது. அதுக்கு இன்னைக்கு இருக்கிற பேரு கனௌஜ் அப்படின்ற இடம். அந்த கனௌஜ்ல ராஜாவா இருந்தவர் இந்த கௌஷிகன். அவர் அந்த நாட்டுல பெரிய படை எடுத்து எல்லா மக்களையும் போரிட்டு கொண்டிருக்கும் போது அவர் பெரிய படையோட போறார். அப்படி போகும்போது அவருக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்பட்டது. சண்டை போட்டுட்டே இருக்காரு. ஒரு நாள் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. அப்ப ஒரு மகரிஷியுடைய ஆசிரமம் பக்கமா போயிட்டு இருக்கார். அந்த ஆசிரமத்தை போய் நம்ம கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் சத்திரியன், சண்டை போடுறவர். அவர் அந்த சோல்ஜர்ஸ் ஒரு 5000 படம் இருக்கும், அத்தனை பேரையும் கூட்டிட்டு போறார். அந்த ஆசிரமத்துல இருக்கிற மகரிஷி பேரு வசிஷ்டர். வசிஷ்டர் பெரிய யூனிவர்சிட்டி வச்சுட்டு இருக்கார். அவர் பெரிய ஹோட்டல்லாம் வச்சுட்டு இருக்கார், ஹாஸ்டல்லாம் வச்சுட்டு இருக்கார். அந்த ஆசிரமத்துக்கு இவர் போறார். கௌஷிகன் போய் சொல்றார், சுவாமி இங்க வந்தேன், கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க, இல்ல மோர் கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் வெயிலுக்கு, குடிச்சிட்டு நாங்க கிளம்பிடுறோம், ஏன்னா 5000 பேர் உங்களுக்கு அது பாதுகாக்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். அப்ப வசிஷ்டர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, உங்க அத்தனை பேருக்கும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நீங்க சமைச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். உடனே கௌஷிகனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவும் எடுத்து என்னடா இது, சுகி ஜொமேட்டோ தானே வரும், இப்ப இவரும் வசிஷ்டரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஆமா, 5000 பேரும் கேட்கிறா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அத்தனை பேருக்கும் வசிஷ்டர் என்ன பண்றாரு, சின்ன குடிசை, அந்த குடிசையில இருந்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கௌஷிகனுக்கு ஒரே டவுட், இது எப்படி, how it is possible, இவர் ஏதாவது மந்திரமாயம் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் கிட்டே போய் கேட்கிறார். சுவாமி நீங்க என்ன பண்ணீங்க, இப்படி நாங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னும் போது அவர் சொன்னார், கவலைப்படாதப்பா, என்கிட்ட காமதேனுன்னு ஒரு பசுமாடு இருக்கு பாருங்கோ, அதோடைய குழந்தை, அதோடைய டாட்டர் நந்தினின்னு பேரு, அந்த பசு மாடு என்கிட்ட இருக்கு. அது என்ன பண்ணிருக்குன்னா, நீ என்ன கேட்கறியோ அதை கொடுக்கும், அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓ அப்படியா, நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்ன உடனே வசிஷ்டர் சொல்றாரு, அதனால தான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு. 5001 பேர். அது எப்படி 5001? 5000 சோல்ஜருங்க பிளஸ் கௌஷிக ராஜா, 5001 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டா. உடனே இப்ப கௌஷிகருக்கு ரொம்ப சந்தோஷம். சுவாமி உங்ககிட்ட ஒரே ஒரு பிச்சை கேட்கலாமான்னு. முதல்ல பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை கேட்க கூடாது, ஏன்னா வசிஷ்டரே ஒரு துறவி, அவரை பிச்சை எடுத்து விளாண்டுட்டு இருக்கவர் தானே. அவர்கிட்ட போய் கௌஷிகன் சொன்னார், சுவாமி எனக்கு ஒரே ஒன்று கொடுங்க. இப்ப கேட்டு நான் கொடுக்கலன்னா வசிஷ்டருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் வந்துடும். அப்ப வசிஷ்டர் சொன்னார், கேளுப்பா என்ன வேணும்னு கேளு அப்படின்னாரு. உங்க ஆசிரமத்துல இருக்க அந்த நந்தினின்னு சொன்னே இல்லையா, அந்த பசுமாட்டு எனக்கு கொடுங்கன்னார். இது என்னடா இது என்னன்னா, வரம் கொடுத்த தலையிலேயே கை வச்சு பார்ப்பான் பாருங்க, அது மாதிரி ஏதோ சாப்பாடு கேட்டீங்க சரின்னு போட்டு கொடுத்தேன், அதுக்குன்னு இப்ப நீங்க நந்தினியே கேட்கறீங்களே, ஓகே நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை, ஏன்னா அது என் வீடு ஆசிரமத்தை தேடி வந்தது, இப்ப அதுவே நீங்க கேட்கறீங்க, அதை ஒத்துக்குச்சுன்னா நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னுட்டு. இப்ப கௌஷிகன் என்ன பண்ணார், அப்பா நமக்கு இப்ப நந்தினின்னு ஒண்ணு கிடைச்சிருது, அவருக்கும் ஒரு நல்ல எண்ணம் தான், இந்த நந்தினிய நம்ம ராஜாங்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா எல்லா மக்களும் சாப்பிடுவா அப்படின்ற எண்ணத்துல அப்பா எல்லா வீரர்களும் போய் அந்த நந்தினியை பிடிச்சி வீழ்த்துடுவாங்கன்றார். இப்ப நந்தினி என்ன பண்ணிட்டு, தன்னைத்தானே காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தேவர்கள் கிட்ட எல்லாம் போரி கேட்டு, அது என்ன பண்ணிட்டு, நிறைய தேவர்கள் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சுட்டு 5000 சோல்ஜர்ஸ் இறந்தாரு. அப்பதான் கௌஷிகனுக்கு தெரிஞ்சது, இது இவர் வசிஷ்டர் பண்ற ஏதோ ஒரு சூழ்ச்சி போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வசிஷ்டரை தாக்க போயிட்டார். இது பாருங்க, உண்ட வீட்டுக்கே 2 கண் நடக்கிற மாதிரி.
யாருன்னா ஒருத்தர் தானம்னு பண்ணாங்கன்னா ஓகே, சாப்பிட்டோமா கிளம்பிடணும். அவா வீட்லயே போய் நம்ம போய் சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது. ஆனா கௌஷிகன் பண்ண பெரிய தப்பு இதுதான். வசிஷ்டர்கிட்டயே சண்டை போட ஆரம்பிச்சுட்டார். வசிஷ்டர் இப்ப என்ன பண்ணார், அவர் ரிஷின்னத்தை தாங்காமிக்கணும்ன்றதுக்காக அவர் எத்தனை அம்பு விட்டாலும் எது பண்ணாலும் இவர் அசையாம அப்படியே நிக்கிறார். எல்லா அம்பும் அவரை போய் ஒண்ணுமே பண்ணல. என்னடா இது, என்ன காரணம்னு போய் கேட்டார். வசிஷ்டரே, உங்களை எல்லா அசுரமும் போட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா யுத்தமும் பண்ண, உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே, ஏன் அப்படின்னாரு. எனக்கு ஞானம்ன்ற ஒரு கவச்சம் இருக்கு, இந்த பிரம்மம் அப்படி நிலையானது, நான் பிரம்மம் என்று நிலைத்திருப்பதால் என்னை ஒரு அஸ்திரமும் ஒன்னும் செய்யாதப்பா அப்படின்ற. அப்பதான் இவருக்கு புரிஞ்சது, எனக்கு இந்த பசுமாடு வேண்டாம், இந்த ரிஷியும் எனக்கு வேண்டாம், நான் பிரம்ம ரிஷி ஆகணும். இது எப்படின்னா, யாருன்னா குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல டிவி பார்த்துட்டு இருக்கும், யாருன்னா ஒரு ஹீரோ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தானும் அதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவோம் பாருங்க. இந்த கௌஷிகனுக்கும் அது மாதிரி ஒரு ஆசை வந்துருக்கு, நானும் பிரம்ம ரிஷி ஆக வேண்டும் அப்படின்னு.